ஹாய் நண்பா நண்பி, நம்ம இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா அஜித், த்ரிஷா, அர்ஜுன், ரெஜினா நடிச்சு தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கிற விடாமுயற்சி மூவி படத்தோட ரிவ்யூ தாங்க நம்ம பார்க்க போறோம். படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா 12 வருஷமா ஒன்னா கணவன் மனைவியா அசர்பைஜான் ஊர்ல வாழ்ந்துட்டு வர நம்ம அஜித்தும் த்ரிஷாவும் பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்கு. ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம த்ரிஷாவும் நம்ம அஜித் கிட்ட டிவோர்ஸ் பண்ணிடலாம்னு சொல்ல, அஜித்தும் பார்த்தீங்கன்னா அவங்க சைட்ல இருந்து எவ்வளோ சொல்லி புரிய வைக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா த்ரிஷா பார்த்தீங்கன்னா எதுக்குமே ஒத்து வராம, இல்லை எனக்கு டிவோர்ஸ் வேணும், நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னதும் அஜித்தும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சரி லாஸ்ட்டாக ஒரு ட்ரிப் போகலாம், போயிட்டு நானே உன்னை உங்கள் அப்பா அம்மா வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லுவாங்க. இதனால் நம்ம த்ரிஷாவும் பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிட்டு அப்படியே ட்ரிப் போகிற வழியில் ஆரவ் கேங் பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் அஜித்தை சும்மா வழி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதே ரோட் ட்ரிப்பில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித்தும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடலான்னு பங்கில் நின்றுட்டு இருக்க நேரத்தில் நம்ம த்ரிஷாவும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஷாப் போவாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுனையும் ரெஜினாவும் மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போகையும் நம்ம அஜித் அவங்களோட காரும் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆயிருங்க. அது மட்டும் இல்லைங்க, அதே ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம த்ரிஷாவும் தொலைஞ்சு போயிடுவாங்க. இதனால் அஜித்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாமல் த்ரிஷாவை ஒரு பக்கமாக தேடுவாங்க. ஒரு வேளை இதுக்கு பின்னாடி யாராக இருப்பாங்க அப்படின்னு நம்ம தலை அஜித் பார்த்தீங்கன்னா அவங்களோட விடாமுயற்சியால் அவங்களோட ஒய்ஃபான த்ரிஷாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறதாங்க படத்தோட கதையே. இந்த படத்தில் நம்ம அஜித்தோட நடிப்பை பற்றி சொல்லவே வேணாம். உண்மையிலங்க அவங்களோட ஆக்ஷன் சீன் ஆகட்டும், அவங்களோட நடிப்பாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி எனக்கு இந்த படத்தில் த்ரிஷாவோட நடிப்பு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் ஓகே தான், கொடுத்த கேரக்டர் ஒழுங்காக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்க நம்ம அர்ஜுனும் சரி, நம்ம ரெஜினாவும் சரி, அவங்களோட நடிப்பு சான்ஸே இல்லை, ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் எப்போ பார்த்தாலும் நம்ம அஜித்துக்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க ஆரவ் கேரக்டரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா அனிருத் திசையில் பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்துக்கு பக்கபலமாக இருந்ததுதாங்க சொல்லணும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இதே செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில இடத்துல நமக்கே போரிங் ஆகும். ரோட் ட்ரிப் படம் வேற, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த ரோட் ட்ரிப் கார்டெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் சில பேர் வந்து அதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பட மாட்டாங்க. ஆனால் தலை ரசிகர்களுக்கு சொல்லவே வேண்டாம், தலை நடிச்சா போதும் அந்த படத்தை பார்க்கணுன்னே நிறைய பேர் முயற்சியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் எப்படி இருக்குன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா ஆவரேஜ் தாங்க. அதே நேரம் தலை ரசிகர்கள் எல்லாருமே இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.